Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஓவிய கலைக்கூடம் மதுரையின் மற்றும் ஒரு கவனஈர்ப்பு அம்சமாக மாறவிருக்கிறது. பல்வேறு தொன்மங்களின் காலப்பெட்டகமாக இருக்கிறது மதுரை. அதிலும் குறிப்பாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அம்மன் சன்னதி எதிரே அமைந்துள்ள 1000 கால் மண்டபம் மிகச்சிறந்த கலைக்கூடமாக இன்றும் திகழ்கிறது. இந்த நிலையில் மதுரையின் பெருமைகளை ஓவிய வடிவில் காட்சிப்படுத்தும் முயற்சியில் தன்னார்வலர்கள் இறங்கியுள்ளனர். இது மதுரையின் நிரந்தர கலைக்கூடமாக அமைக்கப்பட உள்ளது. இந்த கலைக்கூடத்தில் உள்ள ஓவியங்கள் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஒரு கதை இருக்கிறது. தனித்தனி செக்ஷன்ஸாக வச்சுருக்கோம். அதில் இது மதுரை மலர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கோம். அது மதுரை ஹாலண்டுக்கு நிகரான ஒரு இடம். பல வண்ணப்பூக்கள்லாம் இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய லேடிஸ் இதில் ஒர்க் பண்ணுறதுனால அதை மையப்படுத்தி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் மணிமேகலைன்ற கதை, அதாவது 50 காப்பியங்களில் மணிமேகலை ஒரு முக்கியமான கதை. அந்த டாபிக் எடுத்து அந்த கதையவே நாங்கள் ஒரு சீரீஸாக வரைஞ்சிருக்கோம். மதுரையை சுற்றியுள்ள மலைகளில், குறிப்பாக கிடாரிப்பட்டி மலையில் உள்ள பழங்கால வேட்டை ஓவியங்கள், மனிதனின் உடலில் பறவை முகம் போன்ற பல்வேறு ஓவியங்கள் இங்கே இடம்பெற்றுள்ளன. ராணி மங்கம்மாள் காலத்தில் மீனாட்சியம்மன் கோவிலில் மேற்கூரையில் வரையப்பட்ட ஓவியம் அங்கு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதுபோன்ற ஓவியமும் இங்கு இடம்பெறுகிறது. மதுரைக்குள் எப்போதும் உள்ள பாரம்பரிய வீடுகள், தோற்பாவை கலைஞர்கள் பயன்படுத்திய தோற்பாவை சித்திரங்கள் இவற்றையெல்லாம் தற்போது ஓவியர்கள் மூலம் மறு உருவாக்கம் செய்துள்ளனர். இதற்கான பணிகள் ஓவியர் குணா தலைமையில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இன்னுமே நம்மளோட தமிழகத்தில் இந்த தமிழுக்கான ஒரு விஷயங்கள் தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அதை எடுத்து காட்டணும், அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஓவியங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். தென் தமிழகத்தில் உள்ள ஓவியர்களுக்கு இந்த ஓவிய திருவிழா சிறந்த களமாக அமையும் என கலைக்கூட நிர்வாகிகள் நம்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் சுபாஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.